26 ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம் உச்சாரணானி வைரந்தருபப்ரவாணான் பச்சானி கோர பவ தஞ்சர பீடிதானாம் கிருத்யானி பாந்தி எதிராஜமுனேவ சாந்தி. உடையவரின் உபதேசத்தின் அழகை பேசி இப்பொழுது உபதேசிக்கப்படுபவைகளின் சொல்லழகையும் கருத்தழகையும் சுட்டி பேசுகிறார். இவரின் தீசூக்கியம் வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், நித்தியத்திரயங்கள் இவை சாஸ்திர விஷயங்களை பற்றி பேசினாலும் ராமாயணத்தை போன்று எளிய நடையும் கருத்தாழமும் சொல்லழகும் பதிந்தவை. தீசூக்கிகள் சேவிக்கும் வித்வான்களின் மனதை கவரவில்லை. அது மட்டுமா உபனிஷத் வாக்கியங்களை இவருடைய சொற்கள் கவர்ந்து ஆங்காங்க நினைவூட்டி விடுகிறேன். வேத பிரமாணமின்றி இவருடைய நூல்களில் சொல் கூட இருக்காது. எனவே வேதத்திற்கு இணையானவை, மேலும் உட்பகையும் வெளிப்பகையும் போக்க வல்லவை. வேதம் நம் பாவங்களை போக்கி 4 வகை புருஷார்த்தங்களையும் அளிக்கிறது. வேத மந்திரங்கள் போல தீபாஷ்யம் முதலிய தீசூக்திகளும் வேதத்திற்கு எதிரான விருத்தமான சார்வாக பௌத்த, ஜெயின, அத்வைதாதி பிற மதங்களை விரட்டி அடிக்கிறது. இவற்றால் ஏற்பட்ட தத்துவ ஞானத்தினால் மோட்சாந்த ஐஸ்வர்யங்களையும் அளிக்கிறது. நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம் பிரஜத்ரியா கிருஷ்ணகிரீதமானதாக. கண்ணன் செய்த வேணுகானம் கோபிகளின் கிருஷ்ணபக்தியை வளர்த்து அனைவரையும் கண்ணனுக்கே அடிமையாக்கியது போல உடையவரின் தீசூக்திகள் மனதிற்கு இனிமையானவை. உபநிஷத்துக்களின் கருத்துக்கு ஏற்றனவாய் இருப்பதால் வேணுகானத்தை கேட்டு கோபிகள் ஓடி வந்தா போல உடையவரின் மதுரமான உபதேசத்தை கேட்டு உபனிஷத் வாக்குகள் ஓடி வந்தனவாம். அதாவது உடையவரின் உபதேசங்கள் வேத பிரமாணங்களை பின்பற்றினவாகவே இருக்கும். வேத பிரமாணம் என்று எதையும் உபதேசிக்க மாட்டார் என்பது கருத்தாம். களத்தில் நெற்கதிர்களை அடித்தால் அங்குள்ள பொருட்குண்டுகள் தானாகவே அடிபட்டு முடிந்து மறைந்து ஓடுமா போல வேத வாக்கியங்களான பௌத்தாதிகளின் மதங்களும் வேதத்தை ஒப்புக்கொண்டு வேத விருத்தமாக பேசும் அத்வைதம் போன்ற மதங்களும் கண்டிக்கப்பட்டு இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும். இதே போன்று உபதேசத்தை கேட்போரின் மனதில் உள்ள ராகத்வேஷாதிகள் ஓடி சமதமாதி நற்பண்புகள் குடிபூர்மா. நமக்கு வந்த வியாதியை போக்க பத்தியமான கசப்பான வேம்பு கஷாயத்தை காரமான வலது கஷாயத்தையோ போட்டு சாப்பிட்டால் ஜுரம் போன்ற வியாதிகள் அகலம். ஆனால் அது மனதிற்கு உகப்பாக பிடித்தமாக இருக்காது. அதன்றி நன்கு சர்க்கரை சேர்த்து சுண்ட காய்ச்சிய பாலையோ சீராட்டத்தையோ பத்தியமாக கூறி சாப்பிட சொன்னால் நோயாளிக்கு எவ்வளவு உகப்பாக சந்தோஷமாக இருக்கும். அதே போன்று பிறப்பதும் சாவதுமாகிய சம்சாரமாகிற நோய்க்கு உடையவரின் உபதேசம் சம்சாரமாகிற வியாதியை அறவே போக்குவதோடு லட்சியமான குழம்பு பாலும் சீராட்டமும் போன்று மனதிற்கு கேட்க கேட்க உகப்பையும் பெருமகிழ்ச்சியையும் உண்டு பண்ணும். இங்கு உடையவரை விசராஜ முனிவர் என குறிப்பிடுவது நோக்கத்தக்கது. முனிகி மரணதீரம், எதையும் ஆராய்ந்து உண்மையான பொருளை தேடுபவர். இங்கு உணர்த்துகள் உள்ள பல்வகை வாக்கியங்களை வேதஸ்துதி, அபேதஸ்துதி, கடகஸ்துதி ஆகியவைகளின் பொருள்களை சீர்தூக்கி ஆராய்ந்து மீமாம்சா நியாயங்களுக்கு ஏற்ப உண்மை பொருளை கண்டறிந்து உபதேசம் செய்கிறார். இவ்வுபதேசம் தனக்கு திருப்தியையும் கேட்கும் சிக்கலுக்கு சிக்கலற்ற தெளிவான வேத பொருளை கேட்பதால் மனத்தில் அமைதியையும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு தன் சங்கல்பப்படி வேதாந்த சம்பிரதாய பிரவர்த்தகர் ஆனதால் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார். மேலும் ஆகர்ஷணானி என்பது இவருடைய சொற்கள் பிற மதவாதிகளை தன் வாதத்தால் ஈர்த்து அவர்களையும் விசிஷ்டாத்வைகளாக ஆக்குகிறார். உச்சாடனானி என்பது பேய் பிசாசிகளை விரட்டும் உச்சாடன மந்திரங்கள் போல உடையவரின் தீசூக்திகள் தகுந்த ஆதாரமின்றி பிரமாணமின்றி வாதம் செய்ய வந்த அத்வைதிகளை விரட்டுகின்றனவா. ஆச்சாரசீலரான அவருடைய தூய்மையையும் தன்னை அணியவர்களை மகிழ்விக்கும் தன்மையையும் தேஜஸையும் காம்பீரியத்தையும் கண்டவுடன் அக்னி, சந்திரன், சூரியன் மூவரும் நினைவுக்கு வரவே அவர்களை ஒப்பிட்டு பேசுகிறார். ஆனால் அவர்களிடம் இருக்கும் தீயவைகள் இவரிடம் இல்லையாம். அக்னி தன்னிடம் எவ்வித அசுத்தமும் நெருங்காதவாறு பவித்திரமாக இருக்கும். அசுத்தம் நெருங்கினால் அதை சுட்டரித்துவிடும். தாம் தூயதாய் பிறவற்றை தூய்மைப்படுத்தும் தன்மையதாய் இருப்பினும் உஷ்ணம்
அதாவது வெப்பம் என்னும் தோஷம் கலந்திருக்கிறது. எனவே தீயை அணுகுவது கடினம். உடையவரோ தான் பவித்திரமாய் இருப்பதோடு தன்னை அடைந்தவர்களை குளிர கடாட்சிப்பதனாலே கோபதாபமற்ற பார்வையினாலேயே பிறரையும் பவித்திரமாக்கி விடுகிறார். சுகாச்சாரியர் எதிராஜரை போன்ற மகான்களை சாதுக்களை பற்றி பேசும்போது நஷ்யன்மயானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாமயாக தேவனந்தி உருகாலேன தரிசனாதேவ சாதவா. அதாவது நீர் உருவில் உள்ள கங்கை போன்ற புண்ணிய நதிகளில் நீராடினால் அது உடனே நமது பாவங்களை அகற்றி நம்மை தூய்மைப்படுத்துவதில்லை. மண்ணுருவிலும் கற்சிலை லோகங்களின் உருவிலும் கோயில்களில் சேவை தரும் தேவதா மூர்த்திகளை வணங்கி வலம் வந்த மாத்திரத்தாலேயே நமது பாவங்களை போக்கி தூய்மைப்படுத்துவதில்லை. காலம் செல்ல செல்லத்தான் அவை நம்மை தூய்மைப்படுத்தும். மகான்களான சாதுக்களின் பார்வை கடாட்சம் நம்மீது விழும்போதோ அல்லது நாம் அவர்களை தரிசனம் பண்ணும் போதோ உடனே பாவங்கள் அகன்று நாம் துயர்களாக பவித்திரமாக ஆகிவிடுவோம் எனும் பாகவத்தின் கூற்று இங்கு உடையவரிடத்தில் நினைவு கூறத்தக்கது. எனவே உடையவர் தனது குளிர்ந்த சுபாவத்தினாலும் பிறர் கொண்டாடக்கூடிய பிரபாவத்தினாலும் அக்னி போன்று விளங்குகிறார். சிகாவான் என்பதனால் பிற சன்னியாசிகளை போன்று அல்லாது பௌர்ணமாசியாம் சிகாவர்ஜம் முண்டையேத சிரோ எதிகி என்று லிகிதரின் ஸ்மிருதிக்கு இணங்க தலையில் சிகையோடு விளங்குகிறார் எனலாம். சந்திரன் கால்களை போக்கி மக்களை மகிழ்விக்கிறான். சந்திரோதயமானால் குழந்தைகள், சிறுவர்கள், முதியோர்கள் மனதின் கிளேசம் கலக்கம் நீங்கி மகிழ்கிறார்கள். நிலாவினால் ஓடல்களும் வளர்கின்றன. உடையவரும் விளக்கமாக வேதாந்த கருத்துக்களை உபதேசித்து சிஷ்யர்களின் மனதை கவர்ந்து அறிஞர்களாக்கி மகிழச் செய்கிறார். அதோடு சீடர்களின் ஒழுக்கக்கேடுகளை தவறுகளை காலித்தே சாசிதாரம் என்றபடி திருத்துவதற்காக கோபிக்கிறார். ஆச்சாரியனின் சீற்றத்தை கண்டு திருந்தி சிஷ்யர்கள் சதாச்சார சீரர்களாக பண்புடையவர்களாக ஆகிறார்கள். சந்திரனுடைய நிலாவை துணையாக கொண்டு பலர் தீய நடத்தைகளில் ஈடுபடுகிறார்கள். உடையவரோ தன் முன்னறியினால் சீடர்களின் தவற்றை கண்டுபிடித்து தன் கோபத்தை காட்டி திருத்துகிறார். எனவே சீடர்களுக்கு நல்லறிவை புகட்டி சந்திரனை போன்று மகிழ்விப்பதிலும் கோபத்தினால் திருத்தி பணி கொள்வதிலும் நல்லறிஞராக பிரகாசிக்கிறார். சோமவத் பிரிய தரிசனா. அயோத்தி மக்கள் ராமனின் கார்வண்ண திருமேனியின் பேரழகினால் கவரப்பட்டு மகிழ்வாராம். உடையவரும் அனைவராலும் வணங்கத்தக்க ராமனை போன்ற கவர்ச்சியுடைய திருமேனியை உடையவரும். பல்லாயிரம் கதிரோடு சுடர்விட்டு சூரியன் தேஜஸ்வியாய் பிரகாசிப்பது போல எதிராஜனும் மகா தேஜஸ்வியாய் விளங்குகிறார். சூரியன் கொடிய வெயிலினால் பிரயாணம் செய்கிறவர்களை வாட்டுகிறான். பூமியை உலர்த்தி குடிக்க தண்ணீரின்றி தவிக்க செய்கிறான். மரம் செடி கொடிகளை பயிர்களை கொளுத்துகிறான். ஆனால் ராமானுஜரோ ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் எனும் சாம்சாரிக தாபத்திரயங்களை போக்கி மக்களை ரட்சிக்கிறார். அதாவது அவரவர்கள் செய்த பாவங்களினால் ஏற்படும் துன்பங்களையும் பூகம்பம், வெள்ளம், காட்டுத்தீ, புயல்களால் ஏற்படும் கஷ்டங்களையும் தெய்வீகமாக ஏற்படும் பஞ்சம், பேரிடி போன்ற இன்னல்களையும் கண்டு அவதியுறாதபடி சிஷ்யர்களுக்காக எம்பெருமானிடம் சரணாகதியை பிரபத்தியை அனுஷ்டித்து ரட்சிக்கிறார். தபனகா என்ற சொல்லினால் சிஷ்யர்களுக்கு தத்த சக்கராங்கனம், அதாவது சமாசனம் செய்து சீவிஷ்ணு தீட்சையை கொடுக்கிறார் என்றும் கொள்ளலாம். ஆக எதிராஜர், அக்னி, சந்திரன், சூரியன் ஆகிய மூன்றின் சொரூபமாக விளங்குகிறார். திருதாமா என்னும் சொல் சர்வேஸ்வரனான நாராயணனை குறிக்கிறது. இவன் 3 இடங்களை உடையவன். திருப்பார்கடல், சூரிய மண்டலம், சீவைகுண்டம் இவற்றுள் வசிக்கும் நாராயணன் இவ்விடங்களை விட்டுவிட்டு எப்பொழுதும் தன்னையே தியானித்தும் துதித்தும் அர்ச்சித்தும் வருகிற எதிராஜரின் இதயத்தையே தன் வீடாக கருதிய பரமன் நித்தியவாசம் பண்ணுவதால் பரமனால் ஆட்கொள்ளப்பட்டவராக திகழ்கிறார் என்றும் பொருள் கொள்ளலாம். இதையே பெரியாழ்வார் சென்னி ஒங்கில் பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி தனிக்கடலே தனிச்சுடலே தனி உலகே என்றென்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினேயே. எம்பெருமானே, திருப்பார்கடலில் திருவனந்தாழ்வானாம் மெத்தையில் சேனித்திருந்ததை விட்டாய். சூரிய மண்டலத்தின் நடுவே சூரிய நாராயணனாய் நின்றதையும் விட்டாய்.
பரமோதத்தில் பரவாசுதேவனாய் வீற்றிருந்ததையும் விட்டாய். கடைசியாக எந்த துன்பங்களினால் அலைவாயில் என் மனமாம் கடலில் வாழ வந்தாய். பின்னர் என் இதயத்தையே உனக்கு உரிய வீடாக்கிக் கொண்டாய் என்றபடி ஆழ்வாரின் இதயத்தை வசமாக்கிக் கொண்டது போல் உடையவருடைய இதயத்தையும் தன்வசமாக்கிக் கொண்டபடியால் சம்பலித திருதாமா என்றார். ஸ்லோகம் 28. ஜெயதி சகல வித்யா வாயினி ஜன்மசீலः ஜனிபத பரிவிருத்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாகி நிகில குமதி மாயா சர்வரீ பாலசூரியः நிகம ஜலதிவேலா பூர்ணச்சந்திரோ யதீந்திரः. உடையவர் நம்மாழ்வார், நாகமுனி, ஆளவந்தார் ஆகிய மும்முனிகளால் ஸ்தாபித்த சத்சம்பிரதாய நிஷ்டர். எனவே இதர மதங்களை கண்டித்து சித்தாந்த ஸ்தாபனம் செய்துவிடினார். இவரை ஆசிரியத்தால் நமது சம்சார தாபம் தீரும் என்கிறார். ஆனால் பாமர ஜனங்களின் மனதை கவரக்கூடிய வகையில் பல்வகை யுக்திகளை சொல்லி பாசுபத மதம், பாஸ்கர மதம், சாங்கர மதம் போன்ற பல மதங்கள் பிரச்சாரம் செய்யும் போது நமது நிஷிட்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ மதம் எடுபடுமோ? அம்மதங்களை பற்றிய சம்பூர்ண ஞானம் இருந்தால்தானே அவற்றை கண்டிக்க முடியும். உடையவர் அம்மதங்களை நன்கு அறிந்திருப்பாரோ எனில் அதற்கு விடை கூறுகிறார். இங்கு உடையவர் சகல வித்யா வாகினி என்ன செய்யலாம். பூமியில் ஓடும் நதிகள் எல்லாம் மலைகளில் தோன்றி கீழே வெள்ளமாக ஓடி நாட்டை செழிக்கச் செய்கின்றன. எனவே நதிகளுக்கெல்லாம் உற்பத்தியாகும் இடம் மலைகள். அதுபோல நாட்டில் உள்ள எல்லா வித்யைகளும் 64 கலைகளும் உடையவரிடமிருந்து தோன்றியது. உடையவர் அறியாத கலைகள் வித்யைகள் எதுவுமே இல்லை. நதிகளுக்கு மலை போல் கல்விக்கு உடையவர். மலையை போன்று எப்படி விளக்க முடியாதோ, மலையை எப்படி விளக்க முடியாதோ அதே போன்று பிற மதங்களின் நுணுக்கம் அடிப்படை தத்துவங்களை அறிந்து கண்டனம் செய்த இவரை என் மதத்தினரும் கண்டிக்க முடியாது. மலையிலிருந்து பாயும் நதிகள் பூமியை செழிக்கச் செய்வது போல் இவர் தவற்றை கண்டித்து நல்வித்தியை நல்லறிவை நாட்டில் பரப்பினார். எனவே உடையவரை ஆசிரியத்து மீண்டும் மீண்டும் பிறப்பதும் இறப்பதுமாக சம்சார தாபத்தை போக்கிக் கொள்ள முடியும். மலையில் தோன்றிய மரங்கள் பல்லாண்டுகள் வளர்ந்து நீண்டு கருத்து பல கிளைகளுடன் விளங்குகிறது. கடுங்கோடையில் சூரியனின் வெயிலினால் மேலும் கீழும் சுடுகிறது. அப்போது வழிபோக்கர்கள் படும் பாடு சொல்வதற்கு அறிவு. தவிக்கும் பயணிகள் இந்த நெல்மரத்தை கண்டால் ஓடோடியும் வந்து இதன் அடியில் அமர்கிறார்கள். அம்மரம் கோடை வெப்பத்தினின்றும் காப்பாற்றி குளிர்ந்த நிலையினாலும் காற்றினாலும் இழைப்பாற்றி தனது பழங்களை கொடுத்து பசியாற்றி சுகானுபவத்தை கொடுக்கிறது. ராமானுஜனம் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி ஜனனி ஜெகதே சயனம் என்றபடி மாறி மாறி பிறந்து சம்சார தாபத்தில் அடிபட்டு தன்னை சரணடையும் சிறுகளுக்கு தத்துவ ஹித புருஷார்த்தங்களை உபதேசித்து பரிபூர்ண பிரம்மானுபவம் கிடைக்கும்படி செய்தார். நிகில குமதி மாயா சர்வரி பாலசூரியா. பிற மதத்தினர் மக்களை மயக்கி வஞ்சிக்கும் ஆச்சரியமான யுக்திகளை கூறி உலகத்தினரை மயக்கி வந்தனர். எனவே உலகெங்கும் மாயாவாதமாகிற இருள் பரவி இருந்தது. கீழ்த்திசையில் உதய பர்வதத்தின் மீது இளங்கதிரவன் தோன்றியதும் எங்கும் ஒளிக்கதிர்கள் பரவி பூமியில் உள்ள இருளெல்லாம் மருண்டு ஓடுவது போல ஸ்ரீபெரும்புதூரில் உடையவர் தோன்றி வேதத்தின் உண்மையான கருத்துக்களை நூலின் வாயிலாகவும் நேரில் உபதேசிப்பதினாலும் சீடர்களின் மூலமும் பரப்பியதன் காரணமாக மாயாவாத மதம் அழிந்தது எனலாம். தீயோர்களுக்கு சூரியன் போன்று விளங்கிய எதிராஜன் நல்லவர்களுக்கு பூர்ண சந்திரன் போன்று மகிழ்விப்போரானார். வேதத்தின் உண்மையான உட்கருத்தை உணராது அல்பமான அறிவை கொண்டு தவறான பொருட்களை கூறும் மதத்தினரைக் கண்டு வேதமே அஞ்சுகிறது என கூறுவார். ஆனால் எல்லா கலைகளையும் நன்கு பயின்று வேதத்தின் உட்பொருளை அறிந்த உடையவர் கல்வியில் நிறை நதி போன்று நிறைந்த அறிவுடையவர். சகல கலா வல்லவர். வேதங்களின் பொருளை உள்ளது உள்ளபடியே அறிந்து வெளியிடும் பேரறிவாளர். எனவே வேதம் உடையவரைக் கண்டு பௌர்ணமி சந்திரனை கண்டு பொங்கி எழும் கடல் போல் பொங்கி மகிழ்கிறது. இத்தகு உடையவரை ஜெய ஜெய யதிராஜா என்று கூறி வணங்கி மகிழ்கிறார் சுவாமி தேசிகர். ஸ்லோகம் 29.